நார்மல் டெலிவரினாலும் சரி, இல்ல சிசேரியன்னாலும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் டெலிவரினாலும் சரி, இல்ல செகண்ட் டெலிவரினாலும் சரி, ஒன்ஸ் வந்துட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேபி மட்டும் இல்ல, உங்களையும் நீங்க வந்துட்டு கேர் எடுத்துக்கணும். ஏன்னா, இது வந்து மத்த சர்ஜரி மாரி இல்ல. ஒன்ஸ் வந்துட்டு சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள மட்டும் நீங்க கேர் எடுத்துக்கலாம். நீங்க மட்டும் ரெக்கவரி ஆனா போதும் அப்படின்ற விஷயம் இல்ல. ஒன்ஸ் டெலிவரி ஆனதும் வந்துட்டு பேபிக்கு வந்துட்டு ஃபீடிங் பண்ணணும். பேபிக்கு டயப்பர் மாத்தணும். பேபிக்கான கேர் இருக்கு. அது தவிர உங்களையும் நீங்க வந்துட்டு கேர் எடுத்துக்கணும். ஸோ, உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 டிப்ஸ வந்து சொல்றேன். உங்கள நீங்க எப்படி கேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மத்த வீடியோஸுக்கு சக்தி ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா ஹெல்த் கேர் அப்படின்ற யூடியூப் சேனல வந்துட்டு நீங்க பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்துட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னா, அத ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போஸ்ட் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதுலேருந்து ரெக்கவரி ஆகணும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 1 வீக் ஆகும். அது நார்மல் டெலிவரினாலும் சரி, சிசேரியன்னாலும் சரி. டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேபிய வந்துட்டு டேக் கேர் எடுக்கிற மாரி இருக்கும். பேபிக்கு வந்துட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்றது, அண்ட் பேபிக்கு வந்துட்டு டயப்பர் சேஞ்ச் பண்றது, அண்ட் பேபிய வந்துட்டு கேர் எடுத்துக்கிறது அப்டின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு மட்டுமே நம்ம வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருப்போம். நம்மள பத்தி நம்ம முழுசாவே மறந்துருவோம். அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்களுக்கும் வந்துட்டு நீங்க வந்து டைம் குடுத்து உங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்டின்னா தான், போஸ்ட் டெலிவரினால வர டிப்ரஷன் வராம இருக்கும். அதே மாரி போஸ்ட் டெலிவரில வந்துட்டு நியூ மாமா வந்துட்டு நீங்க லைஃப வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ, உங்களுக்கான செல்ஃப் கேர் என்ன அப்டின்றத தான் நான் இதுல சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டயட். இதுல வந்து டயட் ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்துட்டு நல்லா நியூட்ரிஷியஸா சாப்பிடணும். அதே மாரி பேலன்ஸ் டயட்ட சாப்பிட்டுக்கோங்க. உங்க டயட்ல வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸு, புரோட்டீன்ஸு, வைட்டமின்ஸு, மினரல்ஸு அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இது எல்லாமே சேர்ந்த மாரி இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ, ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடுங்க. அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 500 to 600 கலோரிஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டீங்கன்னா தான் பேபிக்கு வந்துட்டு நல்லா ஃபீட் பண்ண முடியும். அண்ட் அது மாரி ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, வாட்டர் நீங்க நல்லா குடிச்சீங்க அப்டின்னா தான் உங்களுக்கு வந்து பாடிக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. அதே மாரி ஹீலிங் ஃபாஸ்ட்டா இருக்கும். அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங்கும் நல்லா வரும். ஏன்னா, நம்மளோட பிரஸ்ட் மில்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, 80 to 90% வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் கன்டென்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப். பேபி எப்போ தூங்குறாங்களோ, அதே டைம்ல நீங்களும் வந்துட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்காக வேண்டி உங்களோட மதரையோ, மதர் இன் லாவையோ, இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல ரிலேட்டிவ்ஸோ யாரையாவது ஒருத்தவங்கள வந்துட்டு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா, டெலிவரி முடிஞ்சதும் வந்துட்டு நீங்க உங்களோட வேலைய வந்துட்டு பண்றது மட்டும் தான் உங்களால முடியும். அண்ட் ஃபீட் பண்ண முடியும். ஸோ, மத்த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு அண்ட் பேபிக்கு வந்து நீங்க ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பர்பிங் பண்றதுக்கோ, இல்ல பேபிக்கான கேர் எடுத்துக்கிறதுக்கோ யாராவது ஒருத்தவங்க வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த வேல மிச்சம். ஸோ, அத டைம்ல வந்துட்டு நீங்க நல்லா வந்துட்டு உங்களுக்கான டைமா வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் கண்டிப்பா வந்துட்டு ஸ்லீப் ரொம்ப அவசியமானது. ஸோ, பேபிக்கு வந்துட்டு அப்பப்போ எந்திரிச்சு 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்க ஃபீட் பண்றதுனால, அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கும்போது நீங்களும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாரி பார்த்துக்கோங்க. தேர்ட் வந்துட்டு ஸ்டிச்சஸ்க்கான கேர். நார்மல் டெலிவரினாலும் சரி, சிசேரியன்னாலும் சரி, ஸ்டிச்சஸ வந்துட்டு நீங்க கிளீனா, ட்ரையா வச்சுக்கணும். இப்ப நார்மல் டெலிவரி ஆயிருக்கு அப்டின்னா, அந்த இடத்த வந்து நல்லா சோப் அண்ட் வாட்டர வச்சுட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு, நீங்க சிட்ஸ் பாத் வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஹீலிங் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். அதே மாரி சிசேரியன் டெலிவரியா இருந்தது அப்டின்னாலும், நீங்க மறுநாளே வந்துட்டு நல்லா அந்த இடத்த சோப் போட்டு கிளீன் பண்ணிரலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த நல்லா ட்ரை கிளாத்த வச்சு நல்லா தொடச்சு எடுத்துட்டு, டெய்லியுமே வந்துட்டு ஆயின்மென்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ, சிசேரியனால ஆன ஹீலிங் வந்துட்டு அப்பதான் ஃபாஸ்ட்டா வந்துட்டு ரெக்கவரி ஆகும். ஃபோர்த் வந்து பெயின் மேனேஜ்மென்ட். இப்போ உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிருக்கு அப்டின்னா, அந்த இடத்துல நீங்க ஐஸ் பேக்ஸ் வச்சுக்கலாம். பெயின் கில்லர்ஸ் வந்துட்டு டாக்டர்ஸ்ட்ட கேட்டு அத வந்து எடுத்துக்கலாம். 6 பாத்தும் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட் ஹீலிங் ஆகும். அது மாரி சூத்திங் எஃபெக்ட்டும் குடுக்கும். ஸோ, பெயின் வந்துட்டு நல்லாவே குறையும். அது மாரி சிசேரியன் டெலிவரி அப்போ நீங்க டாக்டர்ட்ட கேட்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கலாம். அதற்கான மெடிசின்ஸ் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, பெயின் வந்துட்டு நல்லாவே செட்டில் ஆயிரும். 5த் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாடர் அண்ட் பவல் கேர். நீங்க வந்துட்டு போஸ்ட் டெலிவரி ஒரு 1 to 2 ஹவர்ஸே வந்துட்டு நார்மல் டெலிவரில யூரின் போயிருக்கணும். அதே மாரி சிசேரியன் அப்டின்னா, நம்ம கத்தீட்டர் போட்டிருப்போம் ஒரு 1 or 2 டேஸ்க்கு. எடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க யூரின் போயிருக்கீங்களா அப்டின்றதையும் பார்த்துக்கோங்க. அதே மாரி போஸ்ட் டெலிவரி எல்லாத்துக்குமே இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம். ஸோ, டாக்டரோட அட்வைஸோட நீங்க லாக்ஸேட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ தட் ஃப்ரீயா வந்துட்டு நீங்க மோஷன் போயிருவீங்க. அது தவிர நெறைய ஃப்ரூட்ஸு, நெறைய தண்ணி குடிங்க. அண்ட் போஸ்ட் டெலிவரி நெறைய வெஜிடபிள்ஸ் இது மாரிலாம் சாப்பிட்டீங்க அப்டின்னா, அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. 6த் வந்துட்டு உங்களோட ட்ரெஸ்ஸிங். நீங்க வந்து ஃபீடிங் நைட்டீஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ தட் அது ஃபீட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாரி உங்களுக்கு ஏத்த பிரேசஸும் வாங்கிக்கோங்க. ஏன்னா, அப்பதான் வந்துட்டு பிரஸ்ட்ட ரொம்ப சாக் ஆகாம நம்மளால பார்த்துக்க முடியும். அடுத்து 7த் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டாமினல் பெல்ட் இல்லாட்டி
வயிற சுத்தி கட்டுறது. நீங்க இந்த 2மே பண்ணிக்கலாம். போஸ்ட் டெலிவரி ஒரு 1 வீக்குக்கு அப்புறம். இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தொள தொளன்னு இருக்க வயிறு வந்துட்டு நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி, உங்களுக்கு பேக் பெயின் வராம உங்களோட பாஸ்சர வந்துட்டு கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தொப்பை உடனே உள்ள போகுமா பெல்ட் போட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. நீங்க சிசேரியன் டெலிவரியா இருந்ததுன்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அப்டாமினல் எக்சர்சைஸும், அதே மாரி நார்மல் டெலிவரியா இருந்ததுன்னா ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அப்டாமினல் எக்சர்சைஸ் பண்ணும்போது, வயிறு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா உள்ள போய்க்கும். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு போஸ்ட் டெலிவரி யூட்ரஸ் வந்து பெருசா இருக்கும். அது திருப்பியும் நார்மல் சைஸ்க்கு வரணும் அப்படின்னா ஒரு 6 to 12 வீக்ஸ் ஆகும். ஸோ அதுவரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணணும். அண்ட் 8த் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் வந்துட்டு டெம்பரவரியா இல்ல பெர்மனன்ட்டா அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா போஸ்ட் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா, பர்த் ஸ்பேசிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மாமா இருக்கீங்க அப்படின்னா, செகண்ட் பிரெக்னன்ட் ஆகுறதுக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் ஆன காப்பர் டீ போடுறதோ, இல்லாட்டி அதுக்கு ஏத்த மாரி மினி பில், இல்லாட்டி ப்ரொஜெஸ்டரான் பில்ஸோ, இல்லாட்டி அதுக்கு ஏத்த மாரி இன்ஜெக்ஷன்ஸோ வந்துட்டு எடுத்துக்கலாம். இல்ல செகண்ட் டைம் நீங்க பிரெக்னன்ட் ஆகி டெலிவரி ஆயிருக்கீங்க. இதோட ஃபேமிலி போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பெர்மனன்ட் மெத்தடான ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ் வந்துட்டு போய்க்கலாம். அது ஓப்பன் மெத்தடும் இருக்கு, லேப்ரோஸ்கோபிக் மெத்தடும் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு மெத்தட வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் 9த் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் ஆஃப்டர் த டெலிவரி. எல்லாத்துக்குமே வந்துட்டு பீரியட் ஆனதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்து ரொம்ப இர்ரெகுலரா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்மளோட பாடியில இருக்க ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அப்படிதான் இருக்கும் பீரியட்ஸ் வந்துட்டு. நீங்க அதுக்காக ஒரி பண்ண வேண்டாம். பீரியட்ஸ் நம்மளுக்கு ரெகுலரைஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு மினிமம் ஒரு 1 இயராவது ஆகும். ஸோ அதற்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமோ, இல்ல 2 மந்த்ஸ்க்கு அப்புறமோ வந்துட்டு ப்ளீடிங் ஆகலாம். ஒரு சிலருக்கு நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஆகாமலும் இருக்கலாம். இது எல்லாமே நார்மல் தான். இதுக்காக நீங்க ஒரி பண்ண வேண்டாம். அடுத்து 10த் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது உங்களோட செல்ஃப் கேர். உங்களுக்கான டைம வந்துட்டு நீங்க ஒதுக்கி நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும். போஸ்ட் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா 5-5-5ன்னு சொல்லுவோம். 5 டேஸ் இன் த பெட், 5 டேஸ் அரவுண்ட் த பெட், 5 டேஸ் ஆன் த பெட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம போஸ்ட் டெலிவரி பேபிய சுத்தியே நம்ம வந்து சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கான டைம் வந்துட்டு நம்மளால ஒதுக்க முடியாம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே வந்துட்டு பேபி மேல ரொம்ப வெறுப்பாகுறது, இல்ல உங்களுக்கு நீங்க வந்து வெறுப்பாகுறது அந்த மாரிலாம் வந்துட்டு வந்துரலாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கான டைம வந்து கொஞ்சம் ஒதுக்கி, உங்களுக்கு எது பிடிக்குமோ அத ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது பண்ற மாரி பார்த்துக்கோங்க. லைக் லிசனிங் டூ த மியூசிக், இல்ல நல்ல ஒரு மூவி பார்க்குறது, இல்ல வெளியில எங்கேயாவது ஒரு ஷார்ட்டா வந்துட்டு ஒரு ட்ரிப் மாரி போயிட்டு வர்றது. அந்த மாரி உங்களுக்கானது எது பிடிக்குமோ அத வந்து பண்ணுங்க. ஸோ இந்த போஸ்ட் டெலிவரியில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அஸ் அ நியூ மாமா வந்துட்டு ஃபீடிங்கோட சேர்த்து பேபியோட நல்ல பாண்டிங்கையும் டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டைம் பீரியட் வந்துட்டு நம்மளுக்கு திருப்பி கிடைக்க போறதில்ல. ஸோ இத நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மதர்ஹுட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸும் வரலாம். அண்ட் சில டைம்ல வந்துட்டு டிப்ரஷன் வரலாம். சில டைம் ரொம்ப ஹேப்பியா இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நார்மல் தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களையும் பேபியும் வந்துட்டு நல்லா கேர் எடுத்துக்கோங்க. அஸ் எ நியூ மாம் உங்களுக்கெல்லாம் வந்துட்டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.